ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாடே பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த கோட் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வெறும் ஒரு 50% மட்டும்தான் உண்மையாக இருக்கும். காரணம் என்னென்னா, வெறும் 50 செகண்டோட டீசரை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கண்டுபிடிச்ச ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே உண்மையாக இருக்கணுங்கிறத கண்டிப்பாக இருக்க அவசியம் இருக்காது. ஸோ வாங்க நேராக டீசருக்குள்ளே போயிடலாம். டீசர் எக்ஸ்ப்ளனேஷனில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசோட ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும். இந்த பாம் பிளாஸ்ட் எதில் காட்டியிருப்பாங்கன்னா, கோட் படத்தோட ரிலீஸ் டேட் வந்திருக்கும்ல ஒரு போஸ்டர். அந்த போஸ்ட்டில் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும். ஸோ அதை வச்சு மாஸ்கோவில் ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி நேற்று ரிலீஸ் ஆன டீசரில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்லேருந்து உள்ளேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்கிறப்போ பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, அந்த ஸ்பாட்டில் வந்து விஜய் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து விஜய் அசாசினேஷன் பண்ணி தான் இந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அடுத்த சீனில் நம்ம நேற்று டீசரில் பார்த்துருப்போம்ல, அந்த பைக் சேசிங் இருக்கும். ஒன்று பாம் பிளாஸ்ட்லேருந்து விஜய் வெளியே வந்து அதுக்கப்புறம் இந்த பைக் சேசிங் இருந்திருக்கணும், இல்லை பைக் சேசிங்க்கு அப்புறம் அந்த பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கணும். ஸோ ரெண்டுமே காமனாக தான் நடக்குது. ஏன்னா எல்லாமே சேம் காஸ்டியூம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக மேட்ச் ஆகுது. ஸோ பைக் சேசிங் நடந்துட்டு இருக்கப்பவே நம்ம பின்னாடி வந்து இன்னொரு விஜய் காட்டுறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அது விஜயோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது விஜயோட பையன் கிடையாது, அது ஒரு க்ளோன். ஸோ இது வந்து இந்த படமே வந்து பேட்டில் ஆஃப் ஜெனட்டிக்ல சம்மந்தமான ஒரு இதுதான். ஏன்னா நமக்கு ஒரு சீனில் வந்து பையன் விஜய் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக ஒரு ஹியூமனை உருவாக்குறது சம்மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக சைடில் பார்க்குறப்போ சைனீஸில் ஒன்று எழுதியிருக்கும். அதில் என்ன எழுதிருக்குன்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் 234 அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ என்னோட அசியூம்ஷன் என்னன்னா, ஒன்று அப்பா புள்ள அப்புறம் அப்பாவோட ஜெனட்டிக் அது மூலம் வந்த க்ளோன் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பையனே வந்து நம்ம பையன் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்பா மாதிரியே ஒரு க்ளோன் ரெடி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி நேற்று செகண்ட் ட்ராக் வந்திருக்கும். அந்த செகண்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா பையன் விஜய் கூட விஜய் நடந்து வர மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி ஒரிஜினல் பையனாக இருக்கணும். அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் ஜெனட்டிக்காக ஒரு பையனை உருவாக்குறது தான் டோட்டல் கான்செப்டாக இருக்கலாம். மேபி இது 50% உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை 50% பொய்யா கூட இருக்கலாம். என்னோட அசியூம்ஷன்ல சொல்கிறேன், பையன் விஜயோட பையன் இறந்து போக அவன் வந்து குளோனாக ஒருத்தனை உருவாக்குறான். அந்த குளோனாக உருவாக்குறவனோட தாத்தாக்கும் அந்த குளோன் பையனுக்கும் சேர்ந்து அந்த பையன் விஜய் எதிர்க்கிறது கதையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை இன்வால்வ் பண்ணியிருக்கலாம். இன்னொரு சீனில் அப்பா விஜய் காரில் வந்துட்டு இருக்கப்போ சைடில் போராட்டம் நடந்துட்டு இருக்கும். அந்த போராட்டத்தில் ஒருத்தவங்க போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு நம்ம கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கோஸ் கேபி இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அப்பா விஜய் போலீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை மென்ஷன் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இல்லை கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்து அங்கிட்டு இருக்க போலீஸ்காரங்களை சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு அசியூம்ஷனுக்கு நம்மளால் வர முடியல. அதுக்கப்புறம் நேற்று வந்து செகண்ட் ட்ராக்ல வந்து ஒரு மெலை ட்ராக் வந்துச்சுல, அதில் பார்த்தா நம்ம ஸ்னேகா வந்து ஒரு பையன், அதுக்கப்புறம் அவங்க மாசமாக இருக்க மாதிரியும் காட்டுவாங்க. அப்புறம் ஒரு ஜெனட்டிக் லேப் மாதிரி இருக்கும். அதில் சைடில் பார்த்தோம்னா நம்ம பையன் விஜய் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் காட்டிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஒரு வேர்ட் போட்டிருக்கோம். எப்படின்னா ஜெனட்டிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு போட்டிருக்கும். அது பக்கத்திலே இன்னொரு நம்பர் போட்ட மாதிரி ஒரு நேம் இருக்கும். அதில் என்ன போட்டிருக்குன்னா, பீக் ஆஃப் 11 பில்லியன் பை 2015 இருக்கும். இதை வச்சு நேற்று சோசியல் மீடியாவில் எல்லாமே மூவி வந்து 2050 நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் என்னோட அசியூம்ஷன் என்னன்னா, இருக்க வாய்ப்புகள் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த டீட்டெயில் விட்டது எல்லாமே நம்மளை குழப்பறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா வெங்கட் பிரபு எப்பவுமே நம்மளை குழப்பி தான் விடுவார். ஸோ இது கூட குழப்பறதுக்கானது கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அதனோட அசியூம்ஷன் இதுதான். சன் ஃபாதரோட க்ளோன் இது சம்பந்தமான ஒரு பேட்டில் தான் படமாக இருக்கணும்னு என்னோட அசியூம்ஷன் தோணுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட் படத்தோட டீசர் பிரேக் டவுன். உங்களுக்கு ஏதாவது இதில் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சைனிங் ஆஃப்.